எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி தட்டைக்கொட்டை சொரக்காய் சோறு செஞ்சுக்கலாம். அது எப்படி செய்யணும்னு நீங்களும் பார்த்து அதே மாதிரி செய்வீங்களாமா. தட்டைக்கொட்டை ஊற வச்சுருக்கிறேன். நீ வேக வச்சு எடுத்துக்கலாம். தட்டைக்கொட்டை தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு தண்ணி வச்சு ஒருபாடு தட்டைக்கொட்டையை போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி சூடாயிடுச்சு. தட்டைக்கொட்டையை போடுறேன். தட்டைக்கொட்டை வெந்துட்டு இருக்குது. அப்புறம் போய் சொரக்காய் போய் போட்டு வந்துக்கலாம். மூடி வச்சாலும் அது வெந்துட்டு இருக்குது. மூடி வச்சா சீக்கிரம் வேவு. சரி போய் சொரக்காய் போட்டு வந்துடலாம். தட்டைக்கொட்டை வெந்துட்டு இருக்குது. நான் போய் சொரக்காய் போட்டு வந்துடலாம். செடியில் சொரக்காய் இருக்குது, போட்டு வந்துக்கலாம். சீத்தாப்பழம் மரத்தில் வந்து சொரக்காய் கொடி ஏறி இருக்குது. இதில் ஒரு சொரக்காய் இருக்குது, போட்டுக்கலாம். இருக்குது காய் அரிஞ்சு வைக்கிறதுக்கு இலைய எடுத்துக்கலாம். இலைய எடுத்துக்கலாம். இன்னொரு இலைய எடுத்துக்கலாம். இலை கழுவி எடுத்துக்கலாம். தொட்டியில் தண்ணி இருக்கு. பழுத்துக்காயெல்லாம் நிறைய இருக்குது. பழுத்துக்காயும் பொரிச்சுக்கலாம். இல்லை இது பொரிச்சு காய போட்டு வச்சுக்கலாம். பார்க்கவே இல்லை கிட்ட வந்து பழமாக இருக்குது. பழக்கையெல்லாம் பொரிச்சுக்கலாம். அது பச்சை மிளகா பொரிச்சுக்கலாம். செடியில் பொரிச்சு போட்டால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தாளிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ தண்ணியில் கழுவிக்கலாம். கருவேப்பிலை பொரிச்சுக்கலாம். கொழுந்தால முறிச்சோடங்காட்டி நல்லா தாஞ்சிருச்சு. எல்லாம் போட்டு மட்டை நிறைய இருக்குது. வந்து வெட்டி பின்னி வந்து நம்ம சமையல் செய்கிற பக்கம் போட்டு வந்துக்கலாம். நல்லா இருக்குது. ரெண்டா குழந்து தான் பின்னாதான் நல்லா கெட்டிய ரத்தெடுத்துட்டு இருக்கு. ரெண்டா குழந்துக்கலாம். மோளை பின்னிக்கல தடுக்கு.
அந்த அளவு மாற்றி மாற்றி பின்னணும். அப்படியே தெரியாமல் பின்னிட்டுனா துணி மாறி போயிடும். கரெக்டாக பின்னணும். அது இது சமையல் செய்கிற வக்கதி போட்டு கொண்டோம்னா மண்ணாகாது. அதுக்காகத்தது இப்போ அரிசி போட்டுக்கிற ஒரு சுரக்காய்க்கு அரிசி ஊறிட்டு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் மிளகாய் சுரக்காயெல்லாம் அரிஞ்சிக்கலாம். சுரக்காயை அரிஞ்சிக்கலாம். நீ இந்த வெள்ளைய நிலத்துல இருந்ததில்ல, அது மட்டும் விளையாண்டுது, அதை மட்டும் அரிஞ்சு சீவிட்டேன். நீ அப்படியே அரிஞ்சிக்கலாம். பிஞ்சு காய், அதனால் அப்படியே அரிஞ்சிக்கலாம். இதுக்கு வந்து பொடி பொடியாக அரியானுங்கிறது இல்லை, கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு அரிஞ்சா போதும். சுரக்காய் அரிஞ்சாச்சு. நீ வெங்காயம் தொளிச்சு அரிஞ்சிக்கலாம். வெங்காயம் தாளிக்கிறது மட்டும் தொளிச்சிக்கலாம். ஒரு 5-6 வெங்காயம் அரிஞ்சிக்கலாம். நீ அரிஞ்சு வச்சுக்கலாம். அரிசி வந்து 2 காப்படி போட்டிருக்கிறேன். 2 காப்படிக்கு 3 தக்காளி போட்டுக்கலாம். பெரிய தக்காளி இருந்தால் 3, சின்ன தக்காளி இருந்தால் 4 போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். தக்காளி கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம். நீ அரிஞ்சிக்கலாம். தக்காளி அரிஞ்சாச்சு. நீ இஞ்சி சீவி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கலாம். இஞ்சி சீவி எடுத்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் போடணும். வந்து பூண்டு தேவையான அளவு எடுத்துக்கலாம். எல்லாம் போய் தட்டிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு இதெல்லாம் தட்டிக்கலாம். இதில் வந்து மிளகாய் போட்டுக்கலாம். 2 மிளகாய் போட்டுக்கலாம். இடித்து போடுறதுக்கு 2 மிளகாய், மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரக மிளகெல்லாம் போட்டு இது தட்டி சீரக மிளகு, மிளகாய், கருவேப்பந்தாயம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா தட்டிக்கலாம். பூண்டு 4-5 பூண்டு போட்டுக்கலாம். இல்லை தட்டி எடுத்து வச்சுட்டு நீ தாளிச்சு விடலாம். சட்டி வச்சு தாளிச்சிக்கலாம். இஞ்சியும் போட்டு தட்டிக்கலாம். வச்சு நீ தாளிச்சிக்கலாம். தாளித்து
நல்லா வணக்கி தட்டைப்பயிர் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். சட்டி அடுப்பில் வச்சு தாளிச்சுக்கலாம். செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வச்சு வெங்காயம் மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கிடும் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சீக்கிரம் வாங்கிட்டு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் போட்டுக்கலாம். சட்டி லாக்கி சாப்பிட்றோம். வெங்காயம் தக்காளி வணங்கிடுச்சு. நீ சொரக்காய் போட்டுக்கலாம். சொரக்காய் ஒரு காய் அரிஞ்சேன், கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு ஒரு காய் எடுத்து வச்சு 3/4 காய் போட்டுருக்குறேன். கொஞ்சம் நேரம் வணங்கிட்டுனா வணங்கலை. நல்லா சொரக்காய் வந்து நல்லா வணங்கணும். தண்ணி 2 கப்பு ஊற்றிக்கலாம். ரெண்டு கப்பு ஊற்றிக்கிறேன். தட்டைப்பட்ட தண்ணி இருக்குது, அதையும் ஊற்றிக்கலாம். தட்டைக்கொட்டை வேக வச்ச தண்ணி வந்து அப்புறமா அரிசி போட்ட பிற்பாடு போட்டுக்கலாம். தட்டைக்கொட்டை வேக வச்ச தண்ணி 1/2 கப்பு, அதுபோக 2 கப்பு ஊற்றிக்கிறேன். மொத்தம் 2.5 கப்பு. அப்புறம் அரிசி போட்டு பத்திரினா மரிச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இடித்து வச்சதெல்லாம் போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்குது. குழம்பு அப்படியே ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொதிக்குது, அரிசி போட்டுக்கலாம். தட்டைப்பயிறு வேக வச்சு தட்டைப்பயிரையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கிறோம். இன்னொரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் பத்திரினா பாதி போட்டுக்கலாம். இது வந்து கிளறி அப்படி மூடி வச்சால கொஞ்சம் நேரம் நல்லா வேகுது. அப்படி வேகுது. இனிமேல் அப்புறம் பாதி பின்னிட்டு போயிட்டோம். நீ மிச்சத்தை பின்னிக்கலாம். இப்படி தடுக்கு பின்னா நல்லா நெருக்கமாக இருக்குது. ஒத்த தடுக்கு பின்னா சந்து சந்தாக இருக்குது. இது வந்து நல்லா இருக்குது. தடுக்கு நம்ம போட்டு பாயாட்டு போட்டு படுத்துக்கலாம். நல்லா இருக்கானே. பச்சை தடுக்கில் சூப்பராக இருக்குது. வெந்துச்சான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் சோறு பருக்க வரைக்கும் இருக்குது. ஒரு அடுப்பு வந்துச்சுன்னா வெந்து போயிடுது. ஓரளவுக்கு வெந்துருச்சு. மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வேகணும். அரிசி நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா வாசனையாகவும் இருக்குது, சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கிறேன். நல்லா கிளறி விட்டு மூடிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வெந்ததுனாக்கா எடுத்துடலாம். அப்படியே வேகுது. தடுக்கும் பின்னியாச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம சாப்பிட போகலாம் வாங்க. தட்டைக்கொட்டை சொரக்காய் சாப்பாடு செஞ்சுருக்கிறேன். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சுட
சுட ஆவி போகுது. ஓ பாயும் பச்சை, இலையும் பச்சை, என் புடவையும் பச்சை, சாப்பாடு மஞ்சள், என் ஜாக்கெட்டு மஞ்சள். எப்படி எல்லாம் ஒட்டி வருது ஒரே மாதிரி. சரி வாங்க சாப்பிடலாம் எல்லாமே. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றித்தான் சாப்பிடணும். சாப்பாடு நல்லா இருக்குது. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.